ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் க்ரோஷேட். நான் நம்ம சேனலில் எனக்கு தெரிஞ்ச க்ரோஷேட் நாலேஜை தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரலான்னு இருக்கேன். நம்ம சேனலோட மோட்டிவே நான் அதிகமாக க்ரோஷேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதே டைம் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம சேனலில் எல்லா சாட்டர்டே மார்னிங் 11:11க்கும் டியூஸ்டே ஈவினிங் 6:27க்கும் வீடியோஸ் வரும். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம க்ரோஷேட் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பபிள் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு குட்டி பவுச் தான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அதில் க்ரோஷேட் ஸ்டிச்சஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் எனக்கு தெரிஞ்ச க்ரோஷேட் ஸ்டிச்சஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வரேன். அதில் பபிள் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு, காயின்ஸு, ஹேர் பட்ஸு இந்த மாதிரி இதெல்லாமே வைக்கிற மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு மினி பவுச் தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீடில் அதில் விட்டுட்டு ஆட் நம்பர்ஸில் செயின்ஸ் போடணும். நான் இன்றைக்கி இந்த ஏடிஎம் வைக்கிற மாதிரி இந்த சைஸில் தான் நான் பண்ண போகிறேன். நான் ஒரு 19 செயின்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ரோ போட போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது இருக்கிற செயின்லேருந்து எண்டு செயின் வரைக்கும் இருக்கிற எல்லா செயின்லையும் சிங்கிள் க்ரோஷேட்டை போட்டு ஃபஸ்ட் ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இப்போ செகண்ட் ரோ அதே மாதிரி ஒரு செயினை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டிச்சை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போடுங்க. போட்டுட்டிங்களா? இப்போ ரெண்டாவது செயினில் ஒரு பபிள் ஸ்டிச் போட போகிறோம். இந்த பபிள் ஸ்டிச் நான் சொன்ன மாதிரி போட்டுக்கோங்க. 5 இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷே போடுங்க. போட்டிங்க அப்படின்னா நீடில் 6 லூப் இருக்கும். கடைசி அந்த 6 லூப் வழியிலையும் நம்ம நூலை சுற்றி நீடில் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பபிள் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் நம்ம அந்த ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு பதிலாக ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட போகிறோம். நான் போடுற மாதிரி ஃபாலோ பண்ணி போடுங்க. போட்டுட்டிங்களா? இப்போ அதே மாதிரி அந்த சிங்கிள் க்ரோஷேட் போட்டிங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அதே மாதிரி பபிள் ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி பபிள் ஸ்டிச் போடுங்க. பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து செகண்ட் ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரியே ஒரு பபிள் ஸ்டிச், ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஒரு பபிள் ஸ்டிச், ஒரு சிங்கிள் க்ரோஷெட், இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு செகண்ட் ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ தேர்ட் ரோ அதே மாதிரி ஒரு செயின் போட்டுக்கோங்க. செயினை போட்டுட்டு ஸ்டிச்சை வந்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற செயின்லேருந்து எண்டு செயின் வரைக்கும் இருக்கிற எல்லா செயின்லேயுமே வந்து சிங்கிள் க்ரோஷெட் போட்டு தேர்ட் ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அடுத்து ரோ 4லேருந்து எண்டு ரோ வரைக்கும் இதே மாதிரி தான் ஒரு பபிள் ஸ்டிச் ரோ வரும். அதுக்கு அடுத்து வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ரோ வரும். மறுபடியும் ஒரு பபிள் ஸ்டிச் ரோ, அதுக்கு அடுத்து வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ரோ. அந்த மாதிரி போட்டு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு போட்டு இந்த பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு என்கிட்ட இந்த மல்டி கலர் யான் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து 16 பபிள் ஸ்டிச் ரோ போட்டு இந்த பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் ரோ வந்துட்டு சிங்கிள் க்ரோஷேட்டை போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ சுற்றி நான் காமிக்கிற மாதிரியே சிங்கிள் க்ரோஷெட்டை போட்டுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரியே இந்த பேட்டர்னை சுற்றி ஃபுல்லாக இந்த 4 சைடு ஃபுல்லாகவே நான் காமிக்கிற மாதிரி சிங்கிள் க்ரோஷெட்டை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
பண்ணிட்டீங்களா? இப்போ நம்மளுக்கு அழகாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணப்போம். இதை வந்து இந்த மாதிரி மடித்து இந்த 2 கார்னரையும் இந்த 2 சைடையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நான் யான் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டேன், வேறு யானில் வந்து ஜாயின் பண்ணலான்ட்டு. ஆனால் எனக்கு இதே கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் கட் பண்ணலைன்னா அதை நீங்கள் வந்துட்டு இப்படி ஒரு செயின் போட்டுட்டு நூலை வந்து கட் பண்ணாதீங்க. கட் பண்ணாமையே அதுலேயே நீடில் போட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சு. நான் காமிக்கிற மாதிரியே ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த த்ரெட்டில் நீடில் போட்டுட்டிங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லூப்பு பேக் லூப் இந்த 2 செயின் வழியிலையும் நீடில் விடுங்க. அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடில் அதே மாதிரி 2 இருக்குமா, ஃப்ரண்ட் லூப்பு பேக் லூப்பு. அதில் அந்த பேக்கு ஃப்ரண்ட்டு செயின் பேக் செயின் அதில் அந்த பேக் செயினில் மட்டும் நீடில் விடுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த 2 செயின் வழியிலையும் நீடில் விடுங்க. விட்டுட்டு ரெண்டாவது வந்துட்டு பேக் சைடில் மட்டும் நீடில் விடுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த 2 செயின் வழியிலையும் நீடில் விடுறோம். அதுக்கு அடுத்து இருக்கிற சைடில் பேக் செயினில் மட்டும் நம்ம வந்து நீடில் விட்டு எடுக்க போகிறோம். இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டு கடைசியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நூலை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்துட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஹைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஆப்போசிட்லேயும் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த 2 செயின் வழியிலையும் நீடில் விட போகிறோம். அதுக்கு அடுத்த சைடில் வந்து பேக் லூப்பில் மட்டும் நம்ம வந்து நீடில் உள்ளே விட போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறது தெரியாது, அதுவும் ஒரு ஸ்டிச் மாதிரி அழகாக இருக்கும். நம்ம திருப்பும்போது நான் திருப்பிட்டு காமிக்கிறேன். இந்த சைடும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான். மீதி இருக்கிற இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் எல்லாமே அந்த ஸ்டிச்சுக்குள்ளே வந்துட்டு ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிவிட்டு இந்த பர்ஸை வந்து திருப்பிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு குட்டியாக ஏதாச்சும் ஜிப்பு மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் அங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி அந்த ரெண்டு சைட்லேயும் சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நான் போடுற மாதிரி வந்து ஒரு 20 செயின்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு எடுத்துட்டு அதை நல்லா எக்ஸ்ட்ரா இருக்கிற இதை வந்து ஸ்டிச்சஸ்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதை லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே இப்போ நம்ம கட்டணும் அப்படின்னா அந்த சென்டரில் வந்து லாக் ஆகிடுறதுக்கு இப்போ உள்ள ஏதாச்சும் வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து கட்டிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளாலேயே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு க்யூட்டான மினி பவுச்சை வந்து ஈஸியாக மேக் பண்ணிக்க முடியும். ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து குரோஷேட்டை பற்றி நிறையா கற்றுக்கலாம். நம்ம குரோஷேட் பயணத்தையும் தொடரலாம். பை.